வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. வாருங்கள் வளருவோம் சங்கத்தின் தலைவர் கருவூர் ஆநிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். ஹலோ. பிடியதன் ஒருவுமை குளமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அபரிடர் கடி கண பதி வர அருளன்மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே மற்று பற்று எனக்கு இன்று நின் திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தம்மை வந்து எய்தினேன் மற்று பற்று எனக்கு நின் கற்றவர் தொழுது ஏத்தும் சீர் கரை ஊறி பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறப்பினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. எல்லாம் வல்ல அருள்தொரும் அலங்காரவல்லி சௌந்தரனாகி உடனாகிய அருள்மிகு கல்யாண பசீத சுவாமியினுடைய தனிப்பெரும் கருணையினாலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டாவது திரிசக்தி ஜோதிடனுடைய இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜோதிட கூட்டத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான அற்புதமான ஒரு செய்திகளை எங்களுக்கு கொடுத்தாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா மகளிருக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு தனித்துவம் வேணும்னு சொல்லி நமது சூழலை சார்ந்த அம்மா அவர்கள் ரொம்ப அற்புதமாக அவங்க பேசும்போது எனக்கு பார்த்தோம் அப்படின்னா, நான் எங்கள் கரூர் கல்யாண பீஸ்வரம் திருக்கோயிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அருணாதிர விழாவிலையும் மூலஸ்தலத்தில் வந்து கிருபானந்த வாயார் வந்து எங்கள் கரூரில் வந்து பேசுவார். அப்போ அந்த மாதிரி பாணியில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா அவங்க பேசுனதை நான் கேட்டேன். ரொம்ப அழகாக பேசுனாங்க. அப்படியே நம்ம ஒவ்வொருத்தங்களையும் வந்து ஒரு விதத்தில் ஒரு உற்சாகப்படுத்தணும், ஒரு வலிமைப்படுத்தணும். 4 பேர் என்ன ஜோதிடம் சொல்லுங்கள், எல்லா ஜோதிடம் தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்ச ஜோதிடத்தை வெளியில் கொண்டு போங்க, நீங்கள் போய் யூடியூப்பில் போய் பேசுங்க அப்படின்னாங்க. இப்போ என்னுடைய குருநாதர் வந்து நிறையா இருக்காங்க. அதில் வந்து எனக்கு தங்கபாண்டியன் ஐயாவும் எனக்கு ஒரு முக்கியமான ஐயா. அதனால் நான் இந்த யூடியூப்பில் சொல்கிறேன், நீ அங்கே போய் பேசு அப்படின்னு சொல்லி ஐயா எனக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரி அம்மாவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்மகிட்ட இங்கே போய் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களை உற்சாகப்படுத்தி ஒரு வலிமைப்படுத்துகிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்படியே அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து குருநாதரில் வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த சூட்சம விதிகள்னு சொல்லி ஐயா நம்ம பேசினதா பார்த்தீங்களா, பள்ளிப்பாளையம் தனக்குடி ஐயா பேசும்போது பார்த்தோம்னா அவருக்கு வந்து என்னுடைய குருநாதரில் தெரிய வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா செங்குட்டு வேலை ஐயாங்கிறவர் பள்ளிப்பாளையத்தில் இருக்கிறவர், அவர் என்னுடைய குருநாதர் ஐயா. அவர் என்னுடைய ஆஃபீஸில் வந்து கிளாஸ் எடுப்பார், நல்ல பழக்கம். அந்த செங்குட்டு வேலை ஐயா வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ஆஃபீஸில் வந்து ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார். அந்த கிளாஸில் ஐயா சொன்ன விதிகள், காலப்பகை விதிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான செய்திகள்லாம் வந்து இந்த கருத்தரங்களுக்கு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு வகை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த திருப்பூர் அப்படிங்கிறது வந்து மிக அற்புதமான ஊர். இந்த இடத்துல வந்து என்னை பார்த்தேன், என்னுடைய கிட்டத்தட்ட நான் இந்த வையாபுரிங்கிறவர் எனக்கு கிட்டத்தட்ட குழந்தையிலேருந்து நாங்கள் கரூரில் எம்ஜி ஸ்கூலில் வந்து படித்தவங்க. என்னுடைய கிளாஸ்மேட் இந்த வையாபுரிங்கிறவர் கரூரில் இருந்தவர் திருப்பூரில் இங்கே வந்து பேசியாக இங்கே வந்திருக்கார் அவர். அதுபோல் பார்த்தா அப்படின்னா எனக்கு கரூரில் வந்து எனக்கு ஜோதிடம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சது காலகட்டத்துலேயும் சரி, கோயிலில் இருந்துட்டு இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி நம்ம கோயிலே இருந்தனால இதை பற்றி விஷயங்களாக சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ எனக்கு மனோரன் ஐயாவும் நம்ம ரொம்ப பழக்கம். அவர் வந்து சாலப்புத்தூர்லேருந்து தினம் வருவார். இங்கே கோயில் பக்கத்துலேயே தான் அவருடைய ஆஃபீஸு. ரொம்ப அவர் செய்திகளும் ரொம்ப அற்புதமான செய்திகளாக இருக்கும். அப்படி நெருங்கி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து வாழப்பாடி ரமேஷ் ஐயா அவங்க ரொம்ப பழக்கம். நல்லா நம்ம ஜோதிட கருத்தரங்களை ரொம்ப நல்லா பழகிட்டு இருந்தாங்க.
திருச்செங்கோட்டு நம்ம மாதவன் ஐயா வந்து பார்த்தோம்னா அப்பப்போ தொடர்பு கொண்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். நல்ல செய்திகள் நிறையா சொல்லுவாங்க. இந்த ஜோதிடம்னா நம்ம அன்பர்கள் இந்த மாதிரி போயிட்டு வரும்போது பார்த்தோம்னா ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம வந்து ஒவ்வொரு வகையில் எடுத்துக்கிட்டு நம்ம பேசுவோம். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கரூர் ஆல் இன் அஸ்ட்ரோ டிவியினுடைய நிறுவனர் அகத்தியர் ஜோதி வித்யாலயனுடைய அன்பர், இன்னும் கடல் கடந்து நிறையா பக்கமும் நிறையா சங்கங்களை அமைக்கப்படக்கூடிய மாபெரும் ஜோதிட சக்கரவர்த்தி ஐயா ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்கள், இவங்க அவருக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியம் அவங்க, எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஜோதிட மார்க்கண்டேயன் அவர்கள். இங்கே தான் அவருக்கு முதல் அந்த பட்டத்தை எனக்கு வாயில் வந்துச்சு, எங்கள் ஐயா வடிவேல் ஐயா அவர்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வகையில் வந்து நம்ம வந்து ஜோதிடத்தில் நம்மளுடைய விஷயத்தை நம்ம கொண்டு பண்ணுறோம். இந்த ஊர் வந்து திருப்பூர் அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு பெயர் கொண்ட ஊர். எனக்கு இங்கே ராமுங்கர் வந்தார், இப்போ அவர் வெளியில் போயிட்டார். அவர் எங்கூட இந்த சின்ன வந்து நம்ம கரூரில் வந்து பார்த்தோம்னா நமச்சிவாய திருவிழான்னு சொல்லி 2002 சிறப்பாக நாங்கள் செஞ்சோம். அதில் எனக்கு இந்த ராமுங்கிறவர் இந்த நம்ம அந்த வையாபுரி இருக்கார் பார்த்தீங்களா, திருச்செத்தியோட வையாபுரி, அவங்களாம் ரொம்ப எனக்கு உதவியாக இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு 50,000 எழுத்துக்கள் எல்லா வீட்லேயும் எழுதணும், ஒவ்வொரு வீட்டு வாசலையும் எழுதணும்னு சொல்லி முயற்சி பண்ணி அதை செஞ்சோம். அதுக்கு கிட்டத்தட்ட காசி ராமேஸ்வரம்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் கிட்டத்தட்ட 5 லட்சம் எழுத்துக்களுக்கு மேலே எழுதக்கூடிய அணுகிறத சாமி கொடுத்தாரு. அதில் எனக்கு இவங்களாம் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான அந்த விழாக்களில் எனக்கு வந்து அப்போ இருந்தே எனக்கு வையாபுரி எனக்கு கூட இருந்திருக்காப்புல, என்னுடைய ராமுங்கிற கூட இருந்திருக்காப்புல. அவர் ஒரு சூழ்நிலை காரணமாக திருப்பூர் வந்தார். அப்போ எனக்கு வந்து இந்த திருப்பூருக்கு இங்கே வந்து பேச வரும்போது தான் சில திருப்பூரை பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தெரிஞ்சுக்கணும். பார்த்தோம்னா இங்கே பஞ்சபாண்டவர்களுடைய இதில் பார்த்தோம் அப்படின்னா துரியோதனுடையவங்களாம் வந்து நம்ம பஞ்சபாண்டவர்களுடைய வாகனங்கள் இதெல்லாம் திருடிட்டு போயிடுறாங்க. அப்போ மீண்டி திரும்பி வந்து இங்கே பொழைச்ச இடம் அது. அது மாதிரி இங்கே திருப்பூரில் வந்து பாருங்கள், இந்த மண் வந்து வந்தாரே வாழ வைக்கிறது தமிழ்நாடு அப்படின்னா திருப்பூருக்கு வந்தாங்க அத்தனை பேரும் ஜெயிக்கிறாங்கங்க. திருப்பூருக்கு வந்து அத்தனை பேரும் ஜெயிக்கிறாங்க. திருப்பூர் வந்து ஒரு சாதாரண ஊர் அல்ல, திரும்பி வந்து ஜெயிக்கக்கூடிய ஊர் வந்து திருப்பூர். யார் எவ்வளோ பெரிய ஜீரோவாக ஆனாலும் சரிங்க, எந்த ஊர் எங்கே இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஜீரோ ஆனாலும் சரி, இங்கே வந்து திரும்பி வந்து ஜெயிப்பாங்க. திரு அப்படின்னா லக்ஷ்மி, சிவனையும் குறிக்கும் சூரியனும் குறிக்கும். திருனா லக்ஷ்மி, பூனா சுக்கிரனை குறிக்கும், இரு அப்படின்னா சூரியனை குறிக்கும். அப்போ மகாலட்சுமி வந்து சுக்கிரனோட தொடர்பு கொண்டு சூரியனை வந்து இங்கே பிரகாசம் செய்யுதுங்க. அப்போ இந்த சுக்கிரன் வந்து இங்கே என்ன துணி பனின். அப்போ சுக்கிரனும் பின்னக்கூடிய கேது இவங்க எல்லாமே சேர்ந்து வந்து இந்த ஊரை வந்து சிறப்பு பண்ணி, இந்த ஊருக்குன்னு யார் உள்ளே வந்தாலும் சரிங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே நம்ம பக்கத்தில் வந்து இந்த கோயில் இருக்குது. இதுக்கு இந்த திரும்பி வந்து ஜெயிக்கிறதுக்கான ஊர்லாம் பார்த்தோம்னா இதில் மறுபடியும் இந்த ஊர் கோயிலுடைய வரலாறுகளை எடுத்தாலே போதுங்க. திருமுருகன் பூண்டி அங்கே வந்து பார்த்தோம்னா சுந்தரர் அந்த வழியாக அந்த ஊர் வழியாக போகிறார். போயிட்டு இருக்கும்போது இங்கே நான் பாடுறதுக்கு நேரம் போகிறார். அப்போ சுவாமி வந்து கல்வனா வேடம் விட்டு வந்து அவருக்கு பொன் பொருளெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுறார். பிடிங்கி அங்கே வச்சுக்கிறார். அப்போ பார்க்குற சுந்தரனோட என்னுடைய நகை ஆவரணம் காணா போச்சு, இங்கே யார் இருக்கிறா, யார் இங்கே காவல் காக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா அங்கே பக்கத்தில் திருமுருகன்முடியில் வந்து சுவாமிகிட்ட போய் நின்று பாடுறாரு. எல்லை காப்பது உன் கடனளவோ எத்துக்கு இருந்தீர் எம்பெருமானேன்னு கேட்குறாரு. சுவாமியும் அவரும் நட்பு கூடியவருங்க. நால்வரில் வந்து சுவாமி அவரும் தோழமை கூடியவங்க. எல்லை காப்பது உன் கடன் அல்லவோ எத்துக்கு இருந்தீர் எம்பெருமானேன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த மறுபடியும் அந்த பொன் பொருள் அவர் கிடைச்ச இடம் இந்த திருப்பூர். எந்த வகையில் பார்த்தாலும் இந்த திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் மீண்டும் எந்த ஒரு பொருளும் கிடைக்கக்கூடிய இடம். இன்னொரு சூட்சமான வந்து இங்கே சுக்ரீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் வந்து பார்த்தோம்னா புதனும் சூரியனும் பரிவர்த்தனைக்கு மிக அற்புதமான கோயில் அது. எப்படிங்க? ஆமாம், சூரியனுக்கும் புதனுக்கும் பரிவர்த்தனைக்கு மிக அற்புதமான கோயில் அது. ஏன்னு கேட்டால் அந்த கோயில் வழியாக ஒரு வணிகன் வந்திருக்காரு. வரும்போது அந்த வணிகன்ட்ட வந்து அங்கே கோயில் பக்கத்தில் கேட்டிருக்காங்க, இது என்னப்பா மூட்டைன்னு கேட்டிருக்காங்க. எல்லாம் பாசி பயிர் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த பாசி பயிர் பார்த்தோம் அப்படின்னா பாசி பயிர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் கொண்டாந்து மிளகு மூட்டை. அப்புறம் அவர் போய் வணிகம் பண்ணுற இடத்த திறந்து பார்த்தா பூரா பாசி பயிராக இருந்திருக்குது. அப்போ அது மிளகுங்கிறது சூரியன். அப்போ இங்கே வந்து பாசி பயிர் வந்து மறுபடியும் ஆண்டவனை மறுபடியும் வந்து வேண்டவுடனே மறுபடியும் மிளகாக மாறிடுச்சு. அதனால் அந்த புதனுக்கும் சூரியனுக்கும் மிக அற்புதமான ஒரு பரிவர்த்தனைக்கு உண்டான அற்புதமான ஒரு கோயில் வந்து சுக்ரீஸ்வரர் கோயில்னு சொல்லி இந்த விழாவில் வருகை வந்து அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து கொண்டு
மென்மேலும் எல்லாம் சிறப்பாக அந்த விழா நடக்க வேண்டும் என்று இந்த அடியன் பெயர் ஆணிலை பாலகிருஷ்ணன். என்னுடைய ஃபோன் நம்பர் 9566449998. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். திரிசக்தி ஜோயிட ஆய்வு மையம் நிறுவனரும் தலைவருமாகிய வையாபுரி ஐயா அவர்களுக்கு, அதாவது ஆணிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவங்களுக்கு பொன்னாடை போத்தும்படி நம்மளுடைய வடிவேல் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தும்படி கேட்டுக்கிறோம்.